நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெனாரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒருத்தர் வந்து ஃபுல் செட் ஒன்று அனுப்பிச்சிருக்கு சர்வீஸ்க்காக. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்க்குறேன், முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஆக்சுவலி வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் அனுப்பிச்சுங்கிறது தான். இது வந்து 2.1 இந்த இன்வெர்ட்ரு 2.1. இது வந்து பார்த்திங்கன்னா சக்தி பிராண்ட். இது பாருங்க, சக்தியில் 2.1 ஆம்பு ப்ளஸ் இன்வெர்ட்ரு. இது வந்து ஃபால்ட்டு சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அது பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்க்குறேன், முடிஞ்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொடுக்கும்போது வந்து அது என்ன ஃபால்ட்டுன்னு தான் எதுவும் சொல்லலை, சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அப்படி சில இன்வெர்ட்டர் ஃபால்ட்டுன்னு தெரியல, இல்லை டிரான்ஸ்ஃபர் ஃபால்ட்டு எதுவும் தெரியல நம்மக்கிட்ட. கஸ்டமர் எதுவும் எனக்கு ஃபுல் டீட்டெயில் எதுவும் சொல்லலை. இப்போ இது சர்வீஸ் பண்ணி பார்த்துடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கிட். இது வந்து ஒரு இது எந்தளவுக்கு இது எத்தனை வாட்ஸ் வருதுன்றது அந்த டீட்டெயில் எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்ட்டர்லேருந்து ஒரு 4 tier மோனோவும் ஒர்க் ஆகுது, ப்ளஸ் ஒரு 2 tier ஸ்டீரியோவும் ஒர்க் ஆகுது. எந்தளவுக்கு சவுண்டு வருன்றதெல்லாம் எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியல. சரி, ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துடலாம் என்ன தான் ஃபால்ட்டு பண்ணுதுன்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ கொடுத்துட்றேன். அது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பாருங்கள், இது ஃபுல்லாக டிசி செக்ஷனு. இது வந்து மோனோ 4 tier மோனோக்கான செக்ஷனு வித் இது சப்பு ஃப்ரீ. இது வந்து பிடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ போர்டு, 2 சேனலுக்கான ஸ்டீரியோ போர்டு. அந்தளவுக்கு இருக்குது. அந்தளவுக்கு டிசைன் பண்ணுறது பெரிய விஷயம். அதெல்லாம் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. நான் செக் பண்ணி பார்த்தேன். பார்க்கிங்களா, இது B+, B-, சாரி B+, B-. இங்கே கொடுத்து ஆன் பண்ணால் 2ஆம் பழகுது. எனக்கும் கரெக்டாக தெரியல. ஒன்ஸ் இப்போ தான் நானே பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. பட்டு இது செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ கொடுத்துட்றேன். செக் பண்ணி என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுத்துட்றேன். இப்போ வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டேன். இது செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது ஆடியோ வருது. இது ஆடியோ வருது. இது செக்ஷன் பாரு, இது ஆடியோ செக்ஷனு. இங்கே பாரு ஆடியோ, இதுவும் ஆடியோ வருது. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு ஆடியோ செக்ஷனு. இது மட்டும் ஆடியோ வரல. அதுதான் கஸ்டமர் சொல்லியிருக்காரு போல். ஒரு சேனல் மட்டும் ஆடியோ வரல. ஒரு சேனல் இப்போ வந்து இந்த ஒரு சேனல் மட்டும் தான் இப்போ சர்வீஸ் பண்ண போகிறோம். கஸ்டமரை கொடுத்து அனுப்பிச்சு சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னபடி நான் தெளிவாக கண்டுக்கல. இப்போ எல்லாமே செக் பண்ணி பார்த்ததில் இது ஒரு சேனல் மட்டும் ஆடியோ வரல. இந்த சேனல் வருது. இது வந்து சப்பு 4 tier சப்பு. இது வந்து ஒரு ஸ்டீரியோவுக்கான லெஃப்ட் ரைட்டு. இது ஒரு சேனல் வருது, ஒரு சேனல் ஒர்க் ஆகலை. இப்போ இந்த ஒரு சேனலை மட்டும் இப்போ நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா நானும் இது ஃபஸ்ட்டு இது எப்படி இது சர்க்யூட்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ இது ஒரு சேனல் மட்டும் ஃபால்ட்டு. இந்த ஒரு சேனல் மட்டும் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிடலாம் என்னென்ன ஃபால்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது தான் லேட் இதில். ஓகேங்களா? இது எந்த இதில் ப்ளஸ் மைனஸ் மட்டும் 12 கொடுத்துருங்க. அதுக்கு லெஃப்ட்டுக்கான ரைட்டுக்கான சர்க்யூட் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல. அது எங்கெங்கே என்னென்ன ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறதுனா அது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே டீட்டெயிலாக தெரியும். இது வந்து தெரியல. அதனால் இப்போ வந்து புதுசாக இது ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ரெடி பண்ணி இந்த ஒரு சேனலில் மட்டும் ஃபால்ட்டு அட்டன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மேலே போட்டிருக்கேன். இது வந்து 2.2 ohms 1 watt ரெசிஸ்டரு. பீசபிள் ரெசிஸ்டர் வேறு, ரெசிஸ்டர் வேறு. இது வந்து இந்த செட்டில் இது மட்டும் தான் ஃபால்ட்டுங்க. பாருங்கள் அதே மாதிரி இந்த சேனலில் பாருங்கள் எடுக்குது பாருங்கள். இது ஒர்க் ஆகுது. கம்ப்ளைண்ட் வந்து இந்த சேனலில் நான் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ரெசிஸ்டர் மட்டும் போயிட்டு இருந்தது. பாருங்கள் இந்த டைம் பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒர்க் ஆகுது. நம்ம செக் பண்ணிட்டோம் பாருங்கள். இது வந்து செக் பண்ணிட்டோம். இது வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து செக் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணுன்னா இதுக்கு வந்து ஒரு ஜம்பர் மாதிரினா இது கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் லைன் கொடுத்தாச்சு. பாருங்கள், இதுவும் பாடுது. இந்த சேனலில் பாருங்கள், இந்த சேனலும் பாடுது. இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டு. டோட்டலாக இப்போ எல்லா சேனலும் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இது கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு நம்ம இது வீடியோ எடுக்கிறதுக்காக தெரிஞ்சுன்றதுக்காக இதுதான் அக்யூரேட்டாக போயிடுங்க பண்ணுறது செக் பண்ணுறதுக்காக மேலே கொடுத்து செக் பண்ணியிருக்கேன்.
இது 2 கொடுத்தோடனே போயிடுச்சு. இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போயிட்டுருக்கு. இது ஒரு மட்டும் இதை ஸ்பீக்கர் போயிட்டுருக்கு. ஸ்பீக்கர் போனோம்னு தான் ஷார்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த டாப்பில் இருக்கிற ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டுக்குள்ளே கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டா ஒர்க் ஓவர் இன்றைக்கி. அவ்வளோதான். இது ஓகேங்களா? இது வந்து பெரும்பாலும் அக்யூரேட்டாக தான். இது வந்து ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து புகஞ்சினுங்கிற மாதிரி தெரியும். அப்போ நிலவுங்க பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம்லாம் எதுவும் தெரியாது. இது 2.2 ohms ரெசிஸ்டரு. இது பாருங்கள், இது ரெண்டுமே பிளாக்காக இருக்கும். அது ஒன்று தான் வித்தியாசம் தவிர மற்றபடி உங்களுக்கு போயிருக்கு நல்லா இருக்குது அதெல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. இதில் ஒரு சிக்கல் அதுதான். இப்போ இது 2 ரெசிஸ்டர் மாற்றிட்டா இப்போ வந்து ஆடியோ ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா டிப் 35C அந்த காம்பினேஷனில் ஒர்க் ஆகுது. இதுக்கு சூடு ஏறி இருக்குது. அவ்வளோதான். கஸ்டமர் மட்டும் ஒரு சேனலில் இறக்குற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தா. அப்படி இப்போ அது ஒரு சேனலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு அவருக்கு ஆடியோ ஒரு வீடியோ எடுத்து அவர் அனுப்பிச்சிடலாம். ஏன்னா அவருக்கு அதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் அவர் சொல்லட்டும். ஓகேங்களா? இவ்வளோதான், சர்க்யூட் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டிரான்சிஸ்டர் மாற்றிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2.1 இப்போ கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிட்டு, ஃபுல் கிட்டு. இது எப்படி பார்த்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹2 3 அந்த ரேஞ்ச் வரும். கரெக்டாக 3000 அந்த ரேஞ்ச் வரும். கரெக்டாக எனக்கு அக்யூரேட்டே தெரியல. அது கம்மியாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது, 3 சேனல் இருக்குது. அது என்ன ரேட்டுன்னு கரெக்டாக எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் கொடுத்து அனுப்பிச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் தான் ஃபால்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஃபால்ட்டுக்கே நமக்கு இதை வந்து தூக்கி போட்டு வேறு வாங்குற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இப்போ இருக்குது. ஆனால் அது இப்போ தேவையில்லை. அது மாதிரி இப்போ எல்லாம் சுச்சுவேஷன்லாம் தேவையில்லை. இப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சேனல் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ பொருள் பார்த்திங்கன்னா இது 2 பொருள் தான். ஆக்சுவலாக நான் வந்து இந்த டிப்பெல்லாம் போயிட்டுருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுமே ஆகலை. இது 2 டிரான்சிஸ்டர் தான் போயிருக்கு. ஆனால் எல்லாமே ஒர்க் ஆகுது. அந்தளவுக்கு இருக்குது. இது வந்து கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது ஒரு சேனலில் ஒர்க் ஆகலை. எல்லாமே பாருங்கள், லைன் எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ எல்லாமே 3 சேனல் செக் பண்ணிடலாம். இது பாருங்கள், இது ஒரு சேனல் அவுட்புட்டு, இது ஒரு சேனல் அவுட்புட்டு, இன்னொரு சேனல் அவுட்புட்டு பாருங்கள் இங்கே இருக்குது. இதுவும் ஒரு சேனல் ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா போட்டியார் மோனோ சப்பு 3 ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இது கஸ்டமர் கொடுத்துடலாம். இப்போ கொரியர் பண்ணிடலாம். ஆன செலவு பார்த்திங்கன்னா 2 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ₹5 5 + 5 ₹10 தான் இருக்குது மொத்த செலவு. இதுக்கு லேபர் செலவு, சர்வீஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு ₹100 வரும். டோட்டல் பார்த்திங்கன்னா ₹110 அந்தளவுக்கு செலவு. ப்ளஸ் ஒரு கொரியர் பார்த்திங்கன்னா போயிட்டு வரதுக்கு ஒரு ₹150. நம்ம இங்கேருந்து அனுப்புறதுக்கு திருப்பி அவர் நம்மளுக்கு அனுப்புறது சேர்த்து ₹150. டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு ₹300 ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இது ஒரு சேனல் ஒர்க் ஆகலனாலையும் இது ரெடி பண்ண முடியல, தூக்கி போட்டு புதுசாக தான் போடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இது ரெடி பண்ணிட்டோம். அது ஓகேங்களா? இது கஸ்டமர் வச்சுருக்கும் போது ரெடி பண்ண சும்மா தான் வச்சுருந்த மாதிரி கேபினெட் இது தான். இப்போ இந்த கேபினெட் தான் போட்டு நம்மளுக்கு பார்சல் அனுப்பிச்சிருந்தேன். அப்படி சிம்பிள் ஒர்க்கு தான். ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கஸ்டமர் கொடுத்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSC ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாரம் தருமபுரி. இது மாதிரி போர்டு எது சர்வீஸ் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்க்ளூடிங் IRF வரைக்கும். IRF தான் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு போர்டு மட்டும் 2-3 போர்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டேன். இப்போ ஒரு போர்டு ஏன் அது வந்து கற்றுக்கலாம்னு சொல்கிறது கற்றுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அதை நானும் கற்றுக்கிறத ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஏன்னா அது தெரியாத தொழில் இல்லை, பேசிக்காக தான். ஆனால் அது நம்ம என்ன கற்றுக்கல. அது சர்க்யூட் வேறு மாதிரி இருக்கிறதுனால அது எந்த இடத்துல ஃபால்ட்டான என்னென்ன பண்ணுன்றது தெரியல. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுவும் விரைவில் கற்றுக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இது மாதிரி போர்டு எதுவும் சர்வீஸ் பண்ண கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன்.